அன்புக்குரியவர்களே, இன்றைய நேரத்தில் கடவுள் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகின்றேன். என் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் அநேகர் வாலிப பிள்ளைகள் புதிதாக நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. அவங்களுக்கு இன்று ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் தங்களுடைய வாழ்க்கையை எதற்காக வாழுகிறோம், எதற்காக தாயின் கருவறையில் உருவாக்கப்பட்டோம், எதற்காக வளருகிறோம், எதற்காக சாப்பிட்றோம், எதற்காக வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறத இன்று உங்களுக்கு சிறிய விளக்கத்தை கொடுக்கலான்னு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளுடைய முப்பாட்டன்கள் பிறந்தாங்க, இறந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாமே அப்படி தான். நம்மளுடைய தாத்தா பாட்டியிலிருந்து எல்லாமே அப்படித்தான். ஆனால் அவர்கள் என்னத்தை சாதித்தார்கள் என்றால் எதையாவது ஒன்றை சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. நம்மளுடைய முன்னோர்கள் என்னத்தை சாதித்தார்கள்? ஒன்றுமே இல்லை. அவர்களைப் போலவே உன்னுடைய வாழ்க்கையும் இருக்கணும்னு நினைக்கிறாயா? அவர்களைப் போலவே வாழணும்னு விரும்புகிறாயா? கொஞ்சம் சிந்தி. மனிதனுடைய வாழ்க்கை அவ்வளவு எளிதானதல்ல. மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால், இதோ விலை மதிக்க முடியாத மகா பரிசுத்த இரத்தம் உனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. உயிரை ஒருத்தர் கொடுத்திருக்கிறாரு. அந்த உயிர் சாதாரண உயிர் அல்ல. இந்த உலகத்தை உண்டாக்கிய உயிர், இந்த உலகத்தையே தன்னுடைய வார்த்தையால் உருவாக்கினவருடைய உயிர். யாருக்காக? உனக்காக, உன்னுடைய வாழ்க்கைக்காக, உன்னுடைய மீட்கப்படும் என்பதற்காக, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களையும் சாபங்களையும் எல்லாத்தையும் அழிப்பதற்காக. ஆனால் நம்ம என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏதோ தெய்வத்தோட 10ஓட 11ஆன தெய்வமாக இயேசுவை வணங்கி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இயேசுவை பற்றின நாலேஜ் நம்மளுக்கு இல்லை. இயேசு யாரும் நம்மளுக்கு தெரியல. வாலிப பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை உண்மையிலே ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை அமையணும்னா நீ இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கணும். இயேசுவை நேசிக்க தெரியணும். இயேசு யார் என்பதை தொலைவி கண்டுபிடிக்கணும். ஒரு சில பிள்ளைகள்கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? உன் எதிர்காலத்தின் நோக்கம் என்ன? நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் பெரிய தொழிலதிபர் ஆகணும், இதைத்தான் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆகணும் நினைக்கிறத கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து என்ன உங்களை நியமித்திருக்கிறாரோ, கடவுள் என்ன தீர்மானித்திருக்கிறாரோ அந்த படிதான் நீங்கள் ஆக முடியும். கடவுளுடைய விருப்பத்தை நினைத்து, கடவுளுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறதை யோசிச்சு அதற்குள்ளாக உன் வாழ்க்கையை அஸ்திவாரப்படுத்தினா உன் வாழ்க்கை மிக உயர்ந்த இடத்திற்கு போகும். உங்களுடைய வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை அல்ல. இப்பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற விஷயம்லாம் என்ன தெரியுமா? காலைல எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், இன்னொன்று படிக்கிறோம், வேலைக்கு போகணும்னா வேலைக்கு போகிறோம், அவ்வளோதான். இதுதான் வாழ்க்கையா? என் அன்புக்குரியவர்களே, இல்லை. தாயின் கருவறையில் உன்னை உண்டாக்கிய நோக்கம் உண்டு. உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக பெரிதான ஒரு ரகசியங்கள் உண்டு. உன்னுடைய இருதயத்திற்குள்ளாக மறைக்கப்பட்ட மர்மங்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குள்ளாக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ரகசியம் நிறைந்திருக்கிறது, ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்கணும். நீ யாருங்கிறத புரிஞ்சுக்கணும். உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு மாற்றத்தை நீ உணரும் வருவது அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒளியாக, அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு சுவை கொடுக்கிற உப்பாக, ஒளியாக நீ மாறுவாய். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதை பற்றின நாலேஜ் நம்மளுக்குள்ள வேணும். இயேசு யாருங்கிற நாலேஜ் நம்மளுக்குள்ள இல்லைன்னா நம்மளை இயேசுவை பற்றி தெரியாது. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல இந்த வேத வசனத்தை பற்றி சொல்வதற்கு முன்பதாக என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் அன்புக்குரியவர்களே,
என்னை பற்றி எங்கள் ஊரில் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இருக்கிறதுலையே பெரிய சேட்டைக்காரன் அப்படின்னு சொன்னால் என்னைய தான் சொல்லுவாங்க. ஏன்னா எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒருத்தனையாவது மண்டையை உடைச்சிருவேன், ரத்தத்தை ஒழுக விட்டுருவேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சாதாரணமான ஒரு மனிதன், பெரிய அளவுலலாம் கிடையாது. தினம்தோறும் எங்கேயாவது ஒம்பழுத்துட்டு வந்துடுவேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். எதுக்காக வாழ்கிறோன்னு தெரியாது. பல முறை சூசைட் அட்டன் பண்ணியிருக்கிறேன், பல முறை தற்கொலை முயற்சி செய்திருக்கிறேன். எதுக்கு செய்கிறோன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு சின்ன காரணமாக இருக்கும். என்னை அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்கன்ட்டு என்ன செய்வேன், போய் எதையாவது சூசைட் அட்டன் பண்ணுறது. என்ன செய்கிறோம் தெரியல தெரியல தெரியல. வாழ்க்கை வாழ்கிறது எதற்கு, நம்ம எதுக்கு வாழணும் அப்படிங்கிறத தினமும் சாப்பிடுவோம், நல்லா வியாபாரத்துக்கு போவோம், அவ்வளோதான், தூங்குவோம். இதுதான் என்னுடைய வாழ்க்கையாக இருந்தது இருந்தது இருந்தது. எப்படி வாலிப பிள்ளை நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ அதே போல தான் என்னுடைய 17வது 18வது வயதும் இருந்தது இருந்தது இருந்தது. உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான கெட்ட பழக்க வழக்கங்களும் எண்ணங்களும் ஆசைகளும் எல்லாமே எனக்குள்ள இருந்தது. ஆனால் ஆண்டவர் என்னை சந்தித்தார், ஆண்டவர் என்னை உணர்த்தினார். இதோ ஒரு மனிதன் மூலமாக பேசினார் பேசினார். மகனே வா, இந்த உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் போய் போய் உண்மையான அன்பு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மட்டும்தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya 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 ஹalleluya. உண்மையான அன்பு இயேசுவிடம் மட்டும்தான் இருக்கிறது. ஆமென். நான் எடுத்த உடனே நம்பல, இயேசுவை பற்றி சொன்ன உடனே நம்பல. என்னடா இது இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட காரணங்களை ஒவ்வொன்றாக அந்த மனிதன் ஏதோ நேரில் பார்த்ததபடி பேசி கொண்டிருந்தார். அப்போ இயேசுவை பற்றி எனக்கு தெரியாது. ஏதோ நம்மளுடைய வாழ்க்கையில் நடப்பது இவருக்கு எப்படி தெரியும்? அது முக்கியமாக நம்ம என்னத்தை செய்கிறோமோ அதை சொல்றாரு என்று வியந்தேன் வியந்தேன். சரி பார்ப்போம் அவங்க என்னதான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாக அவங்க சொல்கிறதெல்லாம் செய்யணுன்ட்டு போகிறோம். என் அன்புக்குரியவர்களே, இதே போல தான் ஒரு 3 நாள் கன்வென்ஷன் நடந்தது. அதில் இரண்டாவது நாள் நற்கருணை வச்சு பெருசாக அபிஷேக ஆராதனை மாதிரி நடத்தினாங்க. என்னை அறியாமலே எனக்குள்ள ஒரு பெரியதொரு அபிஷேகம் ஆட்கொள்ளப்பட்டது. எனக்கே தெரியல, நான் அப்படி ஒன்றும் பெருசாலாம் எனக்கு ஜெபிக்க தெரியாது, ஏன்னா இயேசுவை பற்றி யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ எனக்குள்ளாக நடக்கிறது. இதோ என் உடல் என்னை எப்படி சொல்ற கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால். கண்ணை திறந்து பார்க்கிறேன். அந்த ஹாலில் இருக்கிற கொடுத்துட்டு ஒரு 200 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 200 பேர்த்துக்கு நடுவில் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் படுத்திருக்கிறேன். அந்த 200 பேரை என்னைய மட்டும்தான் பார்த்தாங்க. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. என் அன்புக்குரியவர்களே, அன்றியிலிருந்து மறாத நாளும் அதே மாதிரி நடந்தது. ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. என்னமோ நடக்குதுடா, நம்மளுக்குள்ள என்னமோ ஒரு இதாகுதுடா அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருக்கிறேன். அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் கடவுள் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து யார் என்று ஆராய தொடங்கினேன். உண்மையிலே இந்த சாத்தானு ஒன்று இருந்தால் கடவுள் ஒன்று என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ அந்த இயேசுவை பார்க்கணும், அந்த இயேசுவை பார்க்கணும். அதற்காக முற்பட்டேன், அதற்காக உழைச்சேன், அதற்காக ஜெபம் பண்ணேன். சாதாரணமாக இல்லை, பல மணி நேரங்கள், பல மணி நேரம், பல நாட்கள் உண்ணா நோன்பு இருந்து இயேசுவே உண்மையான இயேசுவை நான் பார்க்கணும், அவரை முகமுகமாக நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சகோதரர் வில்லியம் பிரதர் வீட்டில் தான் நிறைய நேரம் அங்கே தான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் பல முறை ட்ரை பண்ணியிருக்கேன், இயேசுவை முகமுகமாக பார்க்கணும். ஆண்டவரே, உங்களை பார்க்கலைன்னா நான் எப்படி ஊழியம் பார்க்கறது? நீங்கள் இருக்கீங்கன்னு நான் விசுவசிக்கிறேன், ஆனால் ஒரு போலியான விசுவாசத்தை கொண்டு இயேசுவை நான் எப்படி சொல்லுவது? சொல்ல முடியாது. ஒரு ஊழியர் சொன்னார், இயேசுவின் உண்மையான அந்த முகத்தை பாராமல் எப்படி உண்மையான வார்த்தை நீ சொல்ல முடியும்? அந்த உண்மையான வார்த்தை எப்படி உனக்கு கிடைக்கும்? கிடைக்காதே. ஏதோ 10ஓட 11 ஊழியம் பார்க்க எனக்கு பிடிக்காது. இயேசுவே உங்களை பார்க்கணும், இயேசுவே உங்களை நான் பார்க்கணும். பல முறை முயற்சி செய்து ஒரு தடவை மரணத்தில் விளிம்புக்கு போயிட்டேன்.
மரணத்தின் விளிம்பு. அந்த மரணத்தின் விளிம்பில் என் ஆண்டவராய் இயேசுவை நான் முகமுகமாய் தரிசித்தேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல நாள் தவத்திற்கு அன்று ஒரு தீர்வு கிடைத்தது. அப்போதிலிருந்து என் ஆண்டவரே, வாழ்வது இனிமேல் நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார். இந்த உலகம் குப்பை என்று நினைத்தேன், அதை பார்த்தேன். இந்த உலக மனிதர்களுடைய அன்பு போலியானது என்றை உணர்ந்தேன். கடவுள் இன்றளவும் என்னை அன்றையிலிருந்தே என்னுடைய வாழ்க்கை மாறினது, என்னுடைய வியாபார சூழ்நிலைகள் மாறினது, என்னுடைய வருமானங்கள் மாறியது, என் செயல்கள் மாறியது, என் எண்ணங்கள் மாறியது. எல்லாவற்றையும் மாற்றி நான் கற்பனைக்கு எட்டாத ஒரு உயரத்திற்கு ஆண்டவர் என்னை தூக்கி வைத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். அவர் சொல்லி இருக்கிறார், நானே ஜீவனுள்ள தேவன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. கடவுள் உங்களை நண்பனை போல உங்களோடு பழகுவார், ஆமென். நண்பனை போல உங்களோட பேசுவார். ஆமென். நீ என்னென்னலாம் செய்து கொண்டிருக்கிற அத்தனையும் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கு, ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. உன்னை பத்தி கேட்டா உடனே உள்ள இருந்து எல்லாத்தையும் சொல்லிடுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனா என்ன நடக்குது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாலிப இளைஞனே, இளைஞிகளை ஆண்டவருக்கு சொல்றேன், ஆண்டவரை பத்தி உங்களுக்கு சொல்றேன், ஆண்டோடைய உண்மையான வார்த்தையை சொல்றேன். ஏதோ பெரிதான மெய்ப்படுத்தி சொல்ற விஷயம் அல்ல. நீயும் ஒரு நாள் என்னை போல தேவனை பற்றி சொல்லணும். தேவனை பற்றியே அறியாத ஒருவனை கொண்டு ஆண்டவர் இன்று உங்களுக்கு முன்பாக போதிக்க வைக்கிறார் என்றால் நிச்சயம் நீயும் கடவுளுக்கு உண்மையுள்ளவராக இயேசுக்கா வாழக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயம் உன்னை ஒரு அநேகருக்கு முன்பதாக நிறுத்தி பேச வைப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால் என் அன்புக்குரியவர்களே, ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க வரணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையற்ற வாழ்க்கையை முழுசா நம்பாதீங்க. நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு போலியான வாழ்க்கை. நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பது போலியான சிந்தனை. உண்மை என்னவென்று இன்று நீங்கள் அறிய போகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சங்கத்துறை ஆகமம் 12ஆம் அதிகாரம் வாசிங்க. துயர நாட்கள் வரும் முன்னே உன் வாலிப நாட்களில் உன்னை படைத்த கடவுளை நின. நல்லா பாருங்க என் அன்பு பிள்ளைகளே, இந்த உலக மனிதர் உங்களை கைவிடலாம், என் ஆண்டவராய் இயேசு உங்களை கைவிட மாட்டா. உன்னை பெற்றோர்கள் உன்னை கைவிடலாம், ஆனா என் ஆண்டவர் இயேசு கைவிட மாட்டா. யாரை நம்பாத, நல்லா தெரிஞ்சுக்க. இயேசுங்கிறது சாதாரணமாக நினைச்சுக்காதீங்க. அண்ட சராசரத்தை உருவாக்கிய பெரிய ஒரு கடவுள் அவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவரு சொல்றாரு, இன்னைக்கு உனக்கு உன் துயர நாட்கள் வரும் முன்னே, உனக்கு கஷ்ட நாட்கள் வரும் முன்னே, துன்ப நேரம் வரும் முன்னே, வாசிங்க, உன் வாலிப நாட்களில் உன்னை படைத்த கடவுளை நினை. உன் வாலிப நாட்கள்ல உன்னை படைச்சவரை நினை. சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, உண்மை நினைக்கிறேன், உம்மை நினைக்கிறேன், உண்மை நினைக்கிறேன், உம்மை நினைக்கிறேன், உன்னை நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்வை மாற்றும், என் வாழ்வை மாற்றும். ஜீசஸ், ஜீசஸ். வாசிங்க. ஏனென்றால் நல்லதல்ல என்று நீ சொல்ல போகிற காலம் அண்மையில் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க இருக்கிற அநேகர் ஒரு நாள் சொல்லுவீங்க, இந்த காலம் நல்லதல்ல, இந்த உலகம் நல்லதல்ல, இந்த உலக மனிதர்கள் நல்லதல்ல, இயேசுவே ஒருவரே நல்லவர் என்று சொல்லுவீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவே நல்லவர் சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க, இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர். வாசிங்க. சூரியனும் சந்திரனும் வெளிச்சமும் விண்மீன்களும் இருண்டு போகும் முன்னும்
மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வருமே, ம் அதற்கு முன்னும் ம் கடவுளை நினை. நல்லா தெரிஞ்சுங்க, நல்ல கவனமா அந்த வசனத்தை கேளுங்க. உன் வாழ்வை மாற்றுகிற ஒரு வசனம், உன் வாழ்வை மாற்றுகிற ஒரு வசனம். இன்னொரு தடவை வாசிங்க. சூரியனும் சந்திரனும் சூரியனும் சந்திரனும் வெளிச்சமும் விண்மீன்களும் இருண்டு போகும் முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வருமே. நம்ம பார்க்குறோம் பாரு, மேகங்கள் வந்துட்டு போய்கிட்டே இருக்கும், வெளிச்சம் இரவு பகல் வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, இவைகளுக்கு முன்பதாக நீ கடவுளை நின, கடவுளை யோசி, கடவுளை பற்றி சிந்தி. வாலிபர்களே, உங்களை எச்சரிக்கிறேன், இந்த உலகம் உங்களை எங்கே கொண்டு போகும் தெரியுமா? இதோ அழிவின் பாதைக்கு, இதோ அசிங்கத்தின் பாதைக்கு. உன் சிந்தனை நினைச்சு பாரு, ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீ கடவுளை நினைக்கின்றாய்? இதோ பாவ சிந்தனை எத்தனை முறை உனக்கு வருகிறது? யோசி யோசி. உன் வாலிப நாட்கள்ல கடவுளை நில. எப்ப? இரவு பகல் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும், அதற்கெல்லாம் முன்பதாக இயேசுவை யோசி. உன் வாலிப நாட்கள்ல நீ கடவுளுக்கு உண்மையா இருந்தினா உனக்கு நோயே வராது என்று வேதம் சொல்லுகிறது. நீ ஒரு செழிப்புள்ள மனிதனாக மாறுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய வாழ்க்கை அசைக்க முடியாத பாறையின் மீது வீடு கட்டப்பட்ட காரியங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இல்லை என்றால் நீ மணல் மீது வீட்டை கட்டுகிறவர்களுக்கு ஒப்பாவீர். காற்றடிக்கும், புயல் அடிக்கும், அசைந்து போவீர்கள், அதை உங்களால் தாங்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. வாசிங்க. வீட்டு காவல் ஆட்கள் சோர்வடைந்து, பேராற்றல் உடையவர்கள் தள்ளாடி, இயந்திரம் சுழற்றும் பெண்கள் சிலருமாய், வேலை செய்யாதவர்களுமாய், ஓய்வதற்கு முன்னும் பலகனி வழியாய் பார்க்கிறவர்களின் கண்கள் இருண்டு போவதற்கு முன்னும், இயந்திரக்கள் சுழலும் ஒளி மெலிந்து போக, தெரு வாயிற் கதவுகள் அடைபட்டு, பறவைகள் கூவ, மனிதர் எழுந்து இசைக்கருவி இயக்கும் பெண்கள் எல்லாம் உணர்வு இழக்கும் முன்னும் கடவுளை நினை, கடவுளை நினை. ஆண்டவர் சொல்றாரு, சாட்டா சொல்லணும்னா நீ உழைக்கிறதுக்கு முன்பதாக கடவுளை நினை, சாப்பிட்றதுக்கு முன்பதாக கடவுளை நினை, நீ எல்லாவற்றுக்கும் முன்பதாக இயேசுவை வை. ஓ வாலிப நாட்கள துயரம் வராது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. ஓ வாலிப நாட்கள துயரம் வராது. ஏன்னா கடவுள் உன்னோடு இருப்பார், கடவுள் உன்னோடு பேசுவார், கடவுள் உன்னோடு பேசுவார். நிறைய வரங்கள் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்கள் மேல் அசைவாடும் பொழுது பற்பல பாஷைகளை பேசுவீர்கள், அதற்குண்டான விளக்கத்தை கொடுப்பீர்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க, அற்புதங்களை அடையாளத்தையும் செய்வீங்க. என் அன்புக்குரியவர், இதெல்லாம் எப்போ நடக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில? இதெல்லாம் எப்போ நடக்க போகிறது? உன் வாலிப நாட்களில் கர்த்தரை நினை. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. உன் வாலிப நாட்கள கர்த்தரை நினை. பிடிச்சிக்க, விட்டாத. ஏன்னா இந்த நாள்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இளங்கன்று பயம் அறியாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழமொழி, இளங்கன்று பயம் அறியாது, இளங்கன்று பயம் அறியாது. ஆனா அது உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு தத்துவம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அந்த இளங்கன்றுக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இளங்கன்று பயம் அறியாது, இளங்கன்று பயம் அறியாது. வாலிப நாட்கள் நம்மளுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது. ஏன்னா நல்லா தெரிஞ்சுங்க, நிறைய மட்டன் ஸ்டால்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, வயசான கிழடுகட்டையெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, அறுத்து வைக்க மாட்டாங்க, இளங்கன்றை தான் என்ன செஞ்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இளங்கன்றா இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்வீங்க, எனக்கு 1 கிலோ கொடு 2 கிலோ கொடுன்னு வாங்குவீங்க. அதே மாதிரி தான் சாத்தான் யாரை டார்கெட் பண்ணுறான்? இளைஞர்களை, வயசானவங்கள இல்லை, யாரை டார்கெட் பண்ணுறான்? வாலிபர்களை. ஏன்னா நீங்கள் தான் அதிகமாக பாவம் செய்வீங்க.
உங்களுக்கு தான் அதிகமாக பாவம் செய்கிற சிந்தை ஓடிக்கொண்டே இருக்கும், ஓடிக்கொண்டே இருக்கும். பாவம் செய்கிற உணர்வு அதிகமாக இருக்கும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. என்ன பிரதர் சொல்றாரு, ஒன்றும் புரியலையே. பாவ உணர்வு அதிகமாக இருக்குங்கிறார், பாவத்தை செய்கிற காரியம் நிறையா இருக்குன்றாரு. என்னதான் சொல்ல வராரு? பிரைஸ் எல்லாம் எத்தனை பேத்துக்கு புரியுது? பிரைஸ் எல்லாம் இப்போ நிறைய பேத்துக்கு புரியல, அப்படிதானே? நிறைய பேத்துக்கு புரியல. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் எப்படிப்பட்டவர்னா, ஒரு பாவம் அறியாத பச்சிளம் குழந்தைகளை போல நீங்கள் இருக்கிறீங்க. என்னுடைய பார்வையில் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களை அடித்து இழுத்துக்கிட்டு போகிற நாள் வரும், அதை பற்றி தெரியல. அந்த நாளில் கதறுவாய், கூப்பாடு போடுவாய், உன்னை கைவிட்டே ஆகணும் இயேசுனார். ஏன்னா நீ ஒரு பெரிய பாவியாக இருக்கும் பட்சத்தில் உன்னை அவரை அரவணைக்க முடியாது. ஆனால் இன்று நீ ஒரு முடிவெடுத்தினா, இன்னைக்கு இயேசுவிடத்தில் உண்மையான ஒரு மனமாற்றம் உனக்குள்ள வரும் என்றால், நிச்சயம் சொல்றேன், என் ஆண்டவர் பெரிய காரியத்தை உனக்கு செய்வார். என் ஆண்டவர் பெரியதொரு மனமாற்றத்தை உனக்கு கொடுப்பார். என் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரியதான அதிசயத்தை, அற்புதத்தை என்று உனக்கு செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொழுதுபோக்கு வேண்டாம். முக்கியமாக வாலிப பிள்ளை இடத்துல அதிகமாக காணப்படுறது என்ன? இந்த செல்ஃபோன். இந்த செல்ஃபோன் என்ன செய்யுதுன்னா, யாரிடமாவது பேச உன்னை தூண்டிக்கொண்டே இருக்கும். யார்ட்டையாவது பேசணும்னு தோணும். அதில் பலவிதமான காரியம், இன்டர்நெட்டில் வந்ததுலேருந்து பலவிதமான காரியங்கள் வாலிபர்களை கெடுத்து கொண்டு இருக்கிறது. என் அன்புக்குரியவர், அது கெடுதல் தான். ஒரு 5% நன்மையான விஷயங்கள் இருந்தாலும் 95% உங்களை கெடுத்து கொண்டிருக்கிறது. அதுக்குள்ள அகப்படாதே. நிறைய நான் பெற்றோர்களுக்கு சொல்றது அதுதான். செல்போன் வாங்கி கொடுக்காதீங்க பிள்ளைகளுக்கு. அது ஒரு சாத்தான். நாம் நல்ல விஷயங்களை தான் தேடுவோம், ஆனால் அது காண்பிக்கிறது என்ன விஷயமா இருக்கு? கெட்ட விஷயங்களா இருக்கு. 2, வாலிபத்தில் நிறைய ஈர்ப்பு. ஆண் பெண்ணிடத்திலும் பெண் ஆணிடத்திலும் ஒரு ஈர்ப்பு. என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய ஈர்ப்பு இயேசு இடத்துல இருக்கட்டும். நம்மளுடைய காலங்களில் நல்லதொரு காரியங்களை, எதிர்காலத்தில் நல்லதொரு எதிர்காலக்குரிய துணவன்களை கடவுள் என்ன செய்வார்? நம்மளுக்கு கொடுக்க தான் போறாரு. அதை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உரிமை இல்லை. யாருக்கு உரிமை இருக்கு? கடவுளுக்கு தான் இருக்கு. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது நம்மளுக்கு என்ன செய்யாது. ஆனால் கடவுள் அறிவா. அதனால இந்த மாதிரி காதல், லவ், இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிருங்க, இப்போதே விட்டுடுங்க. என் பிள்ளைகளே, என்னடா அது பிரதர் இப்படி சொல்றாரு அப்படிலாம் நினைக்க வேண்டாம். அது உன்னை கெடுத்து கொண்டிருக்கிறது. அது ஒரு சாத்தான், உன்னை வயப்படுத்துகிறது. என்ன செய்யணும்னு தெரியாம செய்து கொண்டிருக்கிறீர்கள். வெளியே வந்துருங்க. உங்களுடைய எதிர்காலத்தை இயேசு இடத்துல வைங்க. ஜெபம் பண்ணுங்க, நல்லா படிங்க, நல்ல வேலைக்கு போறீங்க, நல்ல வேலைக்கு போங்க. பெற்றோர்கள் மூலமாக கடவுள் என்னதொரு காரியங்களை நியமிக்கிறாரோ அது உங்களுக்கு நடக்கட்டும். அதையும் மீறி அவர்கள் செய்கிறது பிடிக்கலைன்னா கடவுள்கிட்ட வா, முழங்காலிடு. கடவுள் நல்லதொரு துணையை உனக்கு கொடுப்பார். மற்றபடி கடவுளுக்கு செலுத்த வேண்டிய நன்மாதிரியான காரியங்களை விட்டுட்டு வேற ஒரு காரியங்களை செய்யாத. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால என் அன்புக்குரிய உன் இருதயத்தை வேற எதன் மீது என்ன செய்யாத, கொண்டு போய் சேர்க்காத. கடவுள்கிட்ட கொண்டுட்டு வா. கடவுள் உன்னை மேலாக உயர்த்தி நிறுத்துவார். வாசிங்க. மேட்டுக்கு பயந்து வழியிலே திகில் உண்டாகி வாதுமை மரம் பூத்து வெட்டுக்கிளி பெருத்து கப்பாரி செடியின் தலைகள் உதிரும் முன்னும் மனிதன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினால் தூங்குகிறவர்கள் வீதியிலே திரியும் முன்னும் வெள்ளிக்கயிறு அருந்து போய் பொன் தெப்பம் அவிழ்க்கப்பட்டு ஊற்றினருகே குடம் உடைந்து கேணி எண்டையில் அதன் கப்பி உடைந்து போகும் முன்னும் மண்ணால் ஆனது தான் தோன்றின பூமிக்கே மறுபடியும் போகும். நல்லா பாருங்க, கவனம் கேளுங்க. மண்ணால் ஆனது
மண்ணுக்கே அது பூமிக்கே மறுபடியும் போகும் முன்னும் ஆவி அதனை அளித்த கடவுளிடம் திரும்பி போகும் முன்னும் நீ உன்னை படைத்த ஆண்டவரை நினைக்க கடவாய். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எல்லாத்துக்கும் முன்னும் கடவுளை நீ சாகிறதுக்கு முன்னாடி என்ன செய்ய, கடவுளை பிடிச்சிக்க. நல்லா தெரிந்து கொள், ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் நம் செய்த பாவத்திற்கும் செய்கிற அநியாயத்திற்கும் செய்கிற புண்ணியத்திற்கும் பரிசுத்தத்துக்கும் ஒரு நாள் நிச்சயம் பலன் உண்டு. அதை அறிந்து போகாதீங்க. வாசிங்க அதே இதில் சங்கத்துறை ஆகமம் 11ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. ஒரு மனிதன், நல்லா கவனமா கேட்கணும், ஒரு மனிதன் பல ஆண்டுகள் வாழ்ந்து அவைகளெல்லாம் கழித்திருந்தாலும் அவன் இருளின் நாட்களை நினைக்க வேண்டியதும் அன்றி கணக்கற்ற நாட்களையும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, உன்னுடைய நாட்கள்ல அந்த முக்கியமா இருளின் நாட்களை நினைக்க வேண்டியதும் அன்றி நினைக்கணும். நீ பட்ட வேதனைகளை நினைக்கணும், பட்ட பாவங்களை செய்த காரியங்களை அத்தனை நினைக்கணும். உன் வாழ்நாட்கள்ல நினைத்து கொண்டே இருக்கணும். நிறைய பேர்ட்ட நான் சொல்லுவேன், கடவுள் செய்த நன்மைகளை மறக்காத, கடவுள் உன்னை காப்பாத்தினதை மறக்காத, கடவுள் உனக்காக உயிரை கொடுத்ததை மறக்காத. நிலையா இருக்க கற்றுக்கொள். கணக்கற்ற நாட்களை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். கடவுள் உனக்கு இவ்வளவு நாள் கொடுத்திருக்காரு, உயிரோடு இருக்கிறாயே, இவ்வளவு நாள் உயிரோடு இருக்கிறாயே, அதை நினைத்து பார், கடவுள் கொடுத்திருக்கிறார். வாசிங்க. அவைகளால் அல்லவோ நிகழ்ந்த காலமெல்லாம் வீணென்று தெளிவாகும். நீ யோசித்து பாரு, இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கில்ல, கிட்டத்தட்ட வாலிப பிள்ளை நிறைய பேர் இருக்கிறீங்க, கிட்டத்தட்ட 15 வயசுக்கு மேலே நிறைய பேர் இருக்கிறீங்க. இவ்வளவு நாள் வாழ்ந்தில்ல, அப்படி உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத பெரிதான மகிழ்ச்சி என்று யோசிச்சு பாரு. ஏதாவது இருக்கா உன் வாழ்க்கையில்? நினைச்சு பாரு. கஷ்டங்கள்னு கேட்டால் நீ வாட்டு கடன்னு மணிக்கணக்காக சொல்லலாம், நாள்களுக்காக சொல்லலாம். ஆனால் நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்த நாட்களை சொல்லு என்றால் உன்னால் சொல்ல முடியுமா? அப்போ என்ன வாழ்ந்திருக்கிற? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்நாட்கள் கடவுளை நினைத்துக்கொள். அவர் அனைத்தையும் மகிழ்ச்சியாக்குகிற நாள் வரப்போகிறது. வாசிங்க. ஆகையால் இளைஞனே, உன் இளமையிலே மகிழ்ச்சியாயிரு. வாலிப நாட்களில் உன் இதயம் மகிழட்டும். உன்னுடைய வாலிப நாட்கள் உன் இதயம் மகிழட்டும். உன் மனமும் கண்களும் போன வழியே நட. உன் மனமும், நல்லா தெரிஞ்சுங்க, உன் மனமும் உன்னுடைய இருதயமும் உன்னுடைய நினைவுகளும் எங்கெல்லாம் போகுது அதுபடி நட. ஆனால் எல்லா காரியத்திலும் கணக்கு சொல்ல கடவுள் உன்னை நீதி ஆசனத்தின் முன் அழைத்து கொண்டு போய் நிறுத்துவார் என்பதை மறவாதே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரு நாள் முன்பதாக கடவுள் முன்பாக நீ நின்னே ஆகணும். மகனே, ஒரு நாள் நீ கடவுள் முன்பாக நின்றே ஆகணும். மறந்துடாத. ஏதோ நம்ம மனுஷன், நம்மளை அவன் வந்து கேள்வி கேட்கிறா, யார் கேள்வி கேட்கிறா பார்க்கலாம், வரட்டும் அப்படிலாம் நினைச்சிடாத. ஒரு நாள் நீ பதில் சொல்லணும். அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் உன்னுடைய நிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைத்துப்பா. எவ்வளோ பாவம், எவ்வளோ அக்கிரமம் இந்த உலகம் அப்படி நிறைந்து கிடக்கிறது. நல்லா தெரிஞ்சுங்க, பாவம் செய்கிறதுக்கு நிறைய செலவு பண்ணுறீங்க, ஒவ்வொரு நாளும் செலவு பண்ணுறீங்க. ஆனால் இயேசுவை தேவை பாடம் இல்லைங்க. கொஞ்சம் நேரம், மணித்துளிகள் நீ அவருடைய பாதத்தில் உட்காரலாம், அவரை நோக்கி நீ அமர்ந்து பேசலாம். அதுக்கு காசு இல்லை, ஆனால் பாவம் செய்கிறதுக்கு காசு செலவு பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் ஒரு நாள் முடிவு இருக்கு. அந்த முடிவுல கடவுள்கிட்ட நீ பதில் சொல்லணுங்கிறத மறந்து போகாத. வாசிங்க.
உன் இதயத்தில் நின்று கோபத்தையும் ம் உன் உடலில் நின்று கெட்டவை யாவையும் ம் நீ விலக்க கடவாய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னொரு தடவை வாசிங்க. உன் இதயத்தில் நின்று கோபத்தையும் உன்னுடைய இதயத்திலிருந்து கோபத்தையும் உன் உடலில் நின்று கெட்டவை யாவையும் உன்னுடைய உடல்ல இருந்து கெட்டதை யாவையும் நீ விலக்க கடவாய். விலக்க கடவாய். ஏனென்றால் இளமையும் வீண், சிற்றின்பமும் வீணே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹalleluya, ஹalleluya. இளமையும் வீண், இளமையும் வீண், இளமையும் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். வாலிபமோ வேஸ்ட். யாரு நிரந்தரம்? ஆண்டவர் ஒருத்தர் மட்டும். யாரு நிரந்தரம்? ஆண்டவருடைய அன்பு ஒண்ணுதான். இந்த உலகத்தினுடைய சிற்றின்பம் வீண். இந்த உலகத்துல நீ அனுபவிக்கிற இன்பம் வீண். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. வாலிப மகளே, மகனே, உனக்கு சொல்றேன், இங்க கிடைக்கிற இந்த இன்பங்கள் எல்லாருமே இன்னைக்கு இருக்கிறது பத்தாது, நாளைக்கு வேணும், நாளானைக்கு வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த இன்பங்கள் எல்லாம் இன்னும் நீங்க தேடிக்கிட்டே இருப்பீங்க. குடிகாரர்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். குடிகாரர்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? என்ன செய்வாங்க? குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி, இன்னைக்கு எவ்வளோ நாள் குடிச்சுக்க, நாளைக்கு குடிக்காதன்னு சொன்னால் கேட்பாங்களா? கேட்பாங்களா? இன்னைக்கு எவ்வளோ வேணாலும் குடித்துக்கொள், ஆனால் நாளைக்கு குடிக்காது. இன்னைக்கு எவ்வளோ வேணாலும் கொடு, நான் குடிக்கிறேன், நாளைக்கு என்ன செய்வேன்? குடிப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த உலகம் அப்படி தான் போய்கிட்டே இருக்கும், நிற்காது, நிற்காது. எந்த பாவத்தை செய்கிற மனிதர்களாக இருந்தாலும் அதை மேலும் மேலும் செய்ய தான் நினைக்கிறார்களே ஒழிய இதோட விட்டுடலாம் என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. அதனால என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் உங்களை பாவம் செய்ய வைத்துக்கொண்டே இருக்கும், செய்ய வைத்துக்கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. நிறைய பார்க்குறேன் வாலிப பிள்ளைகள், முக்கியமாக நிறைய எனக்கு காட்சியில் வந்துக்கிட்டே இருக்கு. தங்களுடைய உடலை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணணும், நீங்கள் சரி பண்ணணும். உங்களுக்குள்ளாக கடவுள், நல்லா தெரிஞ்சுங்க, கடவுளை போலவே நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் கடவுளுடைய சாயல். நீங்கள் உங்களுடைய உடல் உங்களுடையது இல்லை, அது கடவுளுடையது. உன்னுடைய இருதயத்துக்குள்ள யார் வாசம் செய்கிறார்? கடவுள் வாசம் செய்கிறாரு. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ நான் தங்குகிற ஒரு பரிசுத்த ஆலயம் நீ, ஆனா அசுத்தத்தால் நிரம்பி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நீ ஒரு ஆலயம், கடவுளுடைய பரிசுத்தமான ஒரு ஆலயம். அந்த பரிசுத்தமான ஆலயத்துல நீ எப்படிப்பட்ட நிலையில இருக்கணுங்கிறத நினைச்சு பாரு. வேதம் இப்படி சொல்லுகிறது. அதை தீட்டுப்படுத்துகிறாய். ஒவ்வொரு முறையும் அசுத்த காரியங்களை செய்யும் போதும் அதை நீ தீட்டுப்படுத்துகிறாய், சிந்திக்கும் போதும் நீ தீட்டுப்படுத்துகிறாய். கடவுளுக்கு நல்லதொரு காரியங்களை செய்ய முன்வராதபடி தங்களுடைய வேலை நாட்களிலும் சரி, கடவுளை நினையாத நேரங்கள் உனக்குள்ள இருக்கும் பட்சத்தில் நீ உன்னை தீட்டுப்படுத்துகிறாய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. நிறைய பாருங்க, செல்போனுக்கு சார்ஜர் போட என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, மறக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா ஜெபம் பண்ண என்ன செஞ்சிரீங்க? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. என் ஆத்துமாவே என் முழு உலமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். Thank you Jesus, thank you Jesus. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. என் முழு உலமே பரிசுத்த நாமத்தையே என் ஸ்தோத்திரி. ஆத்துமாவே. பாருங்க, எசேயாஸ் ஆகமம் 41:10 வாசிங்க. நீ அஞ்சாதே, நீ அஞ்சாதே, ஏனெனில் நாம் உன்னோடு இருக்கிறோம். ஏனெனில் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யார் உங்களோடு இருக்கா? ஆண்டவர். யார் இருக்கா? இயேசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு என்னோடு இருக்கிறாருன்னு? அப்ப மற்றவங்களுக்குலாம் இல்லையா? இயேசு என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா, இயேசு என்னோடு இருக்கிறார்.
இருக்கிறார். இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. அதனால ஆண்டவர் சொல்றார், நீ அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன். இந்த உலகமே உன்னை எதிர்த்து வரலாம், இந்த உலக மனிதர் உன்னை எதிர்க்கலாம், உன்னுடைய உறவினர்கள் உன்னை எதிர்க்கலாம். ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. நம்பிக்கையில் தளராதே, நம்பிக்கையில தளர்ந்து போகாத, ஏனெனில் நாம் உன் கடவுள், நான் உன்னுடைய கடவுள். நிறைய பேர் நான் பார்ப்பேன், என் அன்புக்குரிய பிள்ளைகளை நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த நம்பிக்கையில தளரவே கூடாது. நிறைய பேர் என்ன தெரியுமா, தங்களுடைய முயற்சிகளை செய்து கொண்டே இருப்பார்கள், ஆனால் கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கையை தளர்ந்துருவாங்க, விட்டுருவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சுன்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஒவ்வொரு முறையும் ப்ரேயர் மீட்டிங் நான் நடத்தும் போதும், எவ்வளவோ காரியங்கள் முயற்சி செய்யும் போது, இது அவ்வளோதானா, இதை நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு நினைப்போம். ஆனால் கடவுள் செய்வார், செய்ய வேண்டாம்னு சொல்லி செய்வார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, கொஞ்சம் நேரத்தை கொடுக்கணும், டைம் கொடுக்கணும். கடவுள் எடுத்தவங்க இதெல்லாம் செய்ய மாட்டார், பொறுமையாக இருப்பார். அதுக்கு நீ தகுதியா, அதுக்கு தகுதியான பாத்திரமா, உன்னிட்ட அதை நம்பி கொடுக்கலாமா என்று பார்ப்பார். அதற்கு பிற்பாடு நீ நினைக்கிறதுக்கு மேலாக பெரிதான ஒரு பெரிய மிராக்கிளை உன்னுடைய வாழ்க்கையில செய்வார். வாசிங்க. உன்னை உறுதிப்படுத்துவோம், உன்னை உறுதிப்படுத்துவோம், உனக்கு உதவி செய்வோம், உன்னை உதவி செய்வோம், நம்முடைய வழக்கை உன்னை தாங்கிக் கொள்ளும். பாருங்க, இது யாருக்கு? உனக்கு, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு, கடவுளை சார்ந்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வழக்கை உன்னை தாங்கிக் கொள்ளும், தாங்கிக் கொள்ளும். வழக்கை தாங்க உன்னைய ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் என்னை உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறார்னு? எத்தனை பேர் சொல்ல முடியும்? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. வாசிங்க. இதோ உனக்கு எதிராய் போர் புரிகிறவர் அனைவரும், உனக்கு எதிராய் போர் புரியும் அனைவரும் வெட்கி நாணி போவார்கள், வெட்கப்பட்டு நாணி போவார்கள். உன்னுடன் முரண்படும் மனிதர் எல்லாம், உன்னுடன் முரண்படும் மனிதர் எல்லாம் ஒன்றுமில்லாமையாய் அழிந்து போவார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இதோ சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவர் சொல்றாரு, இதோ ஒரு இளைஞனை நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன், அவன் தான் வருகிற நாள்ல ராஜாவா இருக்க போறானு. போ, இது மாதிரி ஈசாயின்கிற ஒருத்தனுடைய மகனைத்தான் நான் ஆசீர்வதிக்க போறேன், இந்த ஏரியாவுக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சுறாரு. இவரும் எல்லாத்தையும் எழுதிட்டு போகிறார். அந்த ஈசாயிங்கிற நபரை பார்க்கிறாரு, உன்னுடைய மகனை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நீ அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. அவன் தான் வருகிற நாட்கள ராஜாவா இருப்பான்னு சொன்னாரு. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், ஒரே ஆச்சரியம், மிராக்கல். ஐயோ, நம்மளுடைய பிள்ளைகளை ராஜாவாக போறாரு. உடனே என்ன சொன்னா, பராக்கிரமா இருக்கிற, உடல் கட்டுமஸ்தத்தோட இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினான். மூத்தவனை நிறுத்தினான், இளையவனை நிறுத்தினான், அதுக்கு அடுத்து நிறுத்தினான். கிட்டத்தட்ட 7 பேரை கொண்டு வந்து நிறுத்தினான். ஆண்டவர் சொன்னார், இவர்களை அல்ல, இவர்கள் நான் தேர்ந்தெடுத்த மனிதன் இல்லை, உனக்கு வேற ஏதாவது பிள்ளைகள் இருக்கிறதா என்று அந்த மனிதனிடத்தை கேட்கிறான். இன்னொரு சின்ன பையன் இருக்கிறான், அவன் சும்மா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான். ஆடு இல்லை, ஆள் விட்டு அவனை கூட்டிட்டு வா, நான் பார்க்கணும். அவன் வந்து கொண்டிருந்த போதே சாமுவேலுடைய காதுல கடவுள் சொல்றாரு, நீ அபிஷேகம் பண்ண வேண்டிய மகன் இவன் தான். ஆனா அவனுடைய உடல், அவனுடைய காரியம் ஆண்டவர் அதை பார்க்கல. ஆண்டவர் அவனுடைய உள்ளத்தை பார்த்தார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அவனுடைய உள்ளத்தை பார்த்தார், ஆண்டவர் அவனுடைய செயல்களை பார்த்தார். அதனால ஆண்டவர் அவனை ராஜாவாக மாற்றினார். சும்மா சாதாரண மாத்தலங்க, அவனுக்குள்ள இருந்த விசுவாசம், விசுவாசம், பராக்கிரமான ஒரு கோலியாத் என்கிற ஒரு மனிதனை, ஒரு அரக்கனை பார்த்ததுமே பயந்துட்டு அவன் ஓடல. பாருங்க, இஸ்ரேலே சம்பிச்சு கிடக்கு, இஸ்ரேலே சம்பிச்சு கிடக்கு. இதோ அந்த மனிதனை எதிர்க்க ஒருவன் இல்லையே, யார் அனுப்புறது? சவுல் ராஜா யோசிக்கிறார், எவன்டா போறது, நம்ம போனா செத்து போயிடுவோமே, நம்ம மக்கள் செத்து போயினாலும் யோசிச்சு இருக்கும் போது இந்த சின்ன பையன், சிறு குழந்தை, இந்த வாலிபன்
என்னை அனுப்புங்க போது கேலி செய்கிறார்கள், கேலி கிண்டல் செய்கிறார்கள். நீ போறியா, உன்னை செத்து போயிடுவாடா போடான்னு சொல்லிப்பாங்க. நினைச்சு பாருங்க, அந்த நிகழ்வுகளை தாவீதுங்கிற ஒரு சின்ன பையன் ராஜாட்ட போய் இவ்வளோ பெரிய அரக்கனை நான் கொல்ல போறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டிருந்தா அவனை எந்த மாதிரி கண்ணோட்டத்தில் பார்த்திருப்பான்? எப்படி அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? யோசித்துப்பார். இருந்தாலும் சவுலுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. ஏன்னா அவனை எதிர்க்கிறதுக்கு எவனும் முன் வரல. சின்னோண்டு ஒரு பையன் தான் முன் வந்திருக்கிறான். சின்னோண்டு ஒரு பையன் தான் முன் வந்திருக்கான். எந்த நம்பிக்கையிலடா வர? தாவீதை பார்த்து கேட்கிறான், எந்த நம்பிக்கையில வர? ஏன் மேல நம்பிக்கை இல்லை, எனக்குள்ள இருக்கிற கடவுள் மீது நம்பிக்கையில வருகிறேன். அவனை எதிர்க்க என்னால் முடியும். கத்தியை கொடுக்குறாங்க, கவசத்தை கொடுக்குறாங்க, அது கூட அவன் உடம்புக்கு பிட்டாவல. ஒரு சின்ன ஒரு கயிற்றினால் ஆன ஒரு வில்லை எடுத்துக்கொண்டு அவன் போகிறான். அவ்வளோ பெரிய அரக்கன் எதிர்த்து வரான். சின்ன பையன் எதிர்த்து போறான். யோசித்து பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு மாம்ச மலையை போல இருக்கிற ஒரு மனிதனை ஒரு சின்ன நபர் எதிர்த்து ஓடும் போது இருக்கிற அந்த தைரியம் உனக்குள்ள வருமா? சகோதரிய, உனக்குள்ள வருமா? சாதாரண ஒரு பெரிய ஒரு முரட்டுத்தனமான ஆளை பார்த்தா என்ன செஞ்சிடறோம், நம்ம பயந்துடுறோம். அவன் அந்த அரக்கனை எதிர்த்து ஒரு சிறிய சலனமும் இல்லாம இதோ அவன் வைத்திருந்த கயிற்றினால் செய்யப்பட்ட ஒரு வில்லை எடுத்து விளாசுகிறான். அவன் போட்டுக்குழியில் படுகிறது, அவன் சாய்கிறான். அவனுடைய கத்தி எடுத்து அவனவே என்ன செய்றான், தலையை வெட்டுறான். அவன் வைத்திருந்த அந்த பட்டயத்தை எடுத்து அவன் தலையை கொய்த்து அவன் இஸ்ரேல் பகடு கொண்டு வரான். யாரும் எதிர்பார்க்கல. பிரைஸ் தி லார்ட். யாரும் எதிர்பார்க்கல. இந்த சின்ன பையன் இவ்வளவு பெரிய ஆளை அடித்து வீழ்த்துவான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தாவீது எதிர்பார்த்தான். பிரைஸ் தி லார்ட். தாவீதுக்குள்ள அந்த கான்ஃபிடன்ட் இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். அதனால என்ன செஞ்சான், அடித்து வீழ்த்தினான். அதே போலதான் இந்த கான்ஃபிடன்ட் உங்களுக்குள்ள இருக்கணும், உன் வாழ்க்கையில இருக்கணும். எவ்வளோ பெரிய கோலியாத்து வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய படைகள் வந்தாலும் சரி, எதிர்த்து நிற்கிற துணிவை கடவுள் உனக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. உன்னுடைய விரோதிகளை நீ தேடுவாய், உன்னுடைய விரோதிகளை நீ தேடுவ, ஆனால் அவர்களை காண மாட்டாய். ஆனா நீ அவர்களை பார்க்க மாட்ட. உன்னை எதிர்த்து போரிடுவோர், உன்னை எதிர்த்து போரிட ஒருவனும் நீ பார்க்க மாட்ட. அவர்கள் அழிந்தொழிவார்கள். பாருங்க, எல்லாரும் என்ன செய்வாங்க, அழிந்து போவார்கள். எல்லாரும் என்ன செய்வாங்க, அழிந்து போவார்கள், அழிந்து போயிடுவார்கள், அழிந்து போய்கிறவர். நீங்க சாதாரண நினைச்சுக்காதீங்க. இயேசுவை உன்னை தொடுகிறவன், என் கண்ணின் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவிலியை தொடுகிறான். வாசிங்க. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நாமே உன்னுடைய வலக்கையை பிடித்துக்கொண்டு, உன்னுடைய வலக்கையை பிடித்துக்கொண்டு அஞ்சாதே, அஞ்சாதே, நாமே உனக்கு துணை இருப்போம், நானே உனக்கு துணை நிற்பேன் என்று உன்னிடம் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்றாரு, பயப்படாத மகனே, பயப்படாத மகளே, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். எதற்கும் நீ கலங்கக்கூடாது. இந்த உலக மனிதரை குறித்து கலங்கக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற துன்பம் இன்பம் எதை பார்த்து நீ பயப்படாத. உன் எதிர்காலத்தை அவர் மேல வை. உன் எதிர்காலத்தை அவர் மேல எழும்புகிறார் கட்டணமா வை. தேவன் உன்னை உயர்த்தி நிறுத்துவார், நிறுத்துவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நிறுத்துவார். வாலிப பிள்ளையை நிறுத்துவார். உன்னை நீ சாதாரண ஆள் இல்லை, விலையேற பெற்ற பொக்கிஷம். பிரைஸ் தி லார்ட். வாலிபனே, எழுந்திரு, எழுந்திரு. இயேசுவின் நாமத்தில் உன்னுடைய ஆத்துமாக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். உன்னுடைய சோர்வுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். என் ஆண்டவர் உன்னை உயர்த்தட்டும், என் ஆண்டவர் உன்னை உயர்த்தட்டும். இன்றைய நாள் ஆண்டவர் நிறுத்துவார். விசுவசிக்கிறாயா? இன்னைக்கு உன்னை நிறுத்துவார். விசுவசிக்கிறாயா? இன்று உன்னை அபிஷேகம் செய்வார். விசுவசிக்கிறாயா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதனால இந்த உலகத்தை பார்த்து, உலக மனிதர்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. மரணம் ஒரு நாள் வரப்போகுது. ஒரு நாள் நம்மளுக்கு மரணம் நிச்சயம். அப்பொழுது என் ஆண்டவர் உன்னை அரவணைச்சு, மகனே வா, நன்று நன்று நல்ல ஊழியனே, உனக்கான ஏற்படுத்திருக்கிற இடத்துல போய் வாசம் செய்.
உன்னை நான் உயர்த்துவேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 ஹalleluya.